திரௌபதி படத்தோட வெற்றியை தொடர்ந்து திரௌபதி படத்தோட இரண்டாவது பாகத்தை மோகன்ஜி இயக்க இருக்காங்க. இந்த படத்துல ரிச்சர்ட் ரிஷி கதாநாயகனா நடிக்கிறாரு. ஜிப்ரான் இசையில சின்மையோட குரல்ல எம்கோனா படம் வெளியாகி இருந்துச்சு. இந்த நிலையில தான் மோகன்ஜி படம்னு தெரிஞ்சிருந்தா பாடி இருக்க மாட்டேன்னு சின்மை ஒரு பதிவு போட்டிருக்காங்க. பழைய வண்ணாரப்பேட்டை அப்படிங்கிற படத்தை மோகன்ஜி இயக்கியிருந்தாரு. ஆனா அந்த படம் ஓடாம போனதால தழுத்திய படங்கள் தமிழ்ல அதிகம் வர அதற்கு மாறாக நாடக காதல் அப்படிங்கிற விஷயத்தின் பக்கம் நின்று படங்களை எடுக்க ஆரம்பிச்சிருந்தாரு. அப்படி வந்த திரௌபதி படத்துக்கு தலித் பிரிவினருக்கு எதிரான மனநிலையில உள்ளவர்களோட ஆதரவு கிடைத்ததால தனது ரூட்டை தெளிவா பிடிச்சுக்கிட்ட ருத்ர தாண்டவம், பாகாசூரன் போன்ற படங்களை எடுத்திருந்தாரு. தற்போது மோகன்ஜி திரௌபதி 2 படத்தை எடுக்கிறாரு. இந்த படம் 14ஆம் நூற்றாண்டு பின்னணியில உருவாகக்கூடிய ஒண்ணு. கொய்ஷாலா அரசர்களோட இரத்த கரப்படிந்த ஆட்சி, சேந்தமங்கலம் காடவராயர்களோட வீரம், எதிர்ப்பு மற்றும் தமிழ்நாட்டோட முகலாய படையெடுப்பால உண்டான கொந்தளிப்பு ஆகியவற்றை கதையா இருக்கும்னு சொல்றாங்க. பேன் இந்தியா திரைப்படம் இந்த படத்தை தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம் ஆகிய மொழிகள்ல உருவாகி இருக்கு. திரௌபதி 2 படத்துல திரௌபதி தேவி கதாபாத்திரத்துல ரஷானா இந்து நடிச்சிருக்காங்க. ரிச்சர்ட் ரிஷி, நட்டி நட்ராஜ், ஓஜி மகேந்திரன், நாடோடிகள் பரணி, சரவண சுப்பையா, வேல ராமமூர்த்தி, சுராஜானி, தினேஷ் லம்பா, கணேஷ் கௌரங், திவி, தேவயானி சர்மா மற்றும் அருணாதயன் ஆகியோரும் முக்கிய ரோல்ல நடிச்சிருந்தாங்க. ஜிப்ரான் இசையில சின்மையோட குரல்ல எம்கோனா பாடல் இன்னைக்கு வெளியாக இருக்குது. இந்த நிலையில மோகன்ஜி படம்னு தெரிஞ்சிருந்தா இந்த பாடலை பாடி இருக்க மாட்டேன்னு சின்மை பதிவிட்டு இருக்காங்க. எம்கோனே பாடலுக்காக என்னோட மனமார்ந்த மன்னிப்பை கேட்டுக்கிறேன். இசையமைப்பாளர் ஜிப்ரான், நான் ஜிங்கிள் பாடும் நாட்கள்ல இருந்து கிட்டத்தட்ட 18 வருடங்களா எனக்கு தெரிந்த ஒரு இசையமைப்பாளர். அவரோட அலுவலகத்துல இருந்த இந்த பாடலை பாட அழைச்ச போது நான் வழக்கம் போல போய் பாடினேன். நான் அந்த பாடலை பாடும்போது ஜிப்ரான் அங்கு இல்ல. பாடலுக்கு எப்படி ஸ்வரமாக ஒழிப்பது குறித்து எனக்கு ஒரு யோசனை வழங்கப்பட்டுச்சு. அதன்படி நான் பாடலை பாடிட்டு வந்துட்டேன். இப்போதுதான் சூழலை பற்றி எனக்கு தெரிய வந்துச்சு. எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் ஒருபோதும் இந்த பாடலை பாடி இருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா சித்தாந்தங்கள் என்னுடையவற்றுக்கு முற்றிலும் முரணாக இருக்கு. இது முழுமையான உண்மையை காட்டுது.